ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு ரேடியோவுடைய கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா. எங்கள் வீட்டிலலாம் காணொளியும் கிடையாது, வானொலி மட்டும்தான் உண்டு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கூரை வீடு, அங்கே கரண்ட்டும் கிடையாது, பேட்டரியில் இயங்கக்கூடிய அந்த வானொலி தான். அதில் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வரக்கூடிய அந்த பாடல்கள், நம்ம தென்கட்சி சுவாமிநாத குட்டி கதைகள், நிறைய இடங்களில் அவருடைய கதைகள்லாம் பேசியிருக்கோம் நம்ம. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள். ஏன்னா நாங்கள் வந்து பாதி வெளியில் தான் படுத்திருப்போம். வெளியில் எங்கள் அம்மா பின்னின அந்த பாயை நீளமாக போட்டுட்டு அதில் எங்கள் வீட்டில் தான் எண்ணிக்கை நாங்கள் 10 பேர் உண்ட, ஒரு 6 பேர் அதில் தான் லைனாக படுத்திருப்போம். பின்னாடி இது ரேடியோவோடு ஓடிட்டு இருக்கும் அந்த காற்று. அந்த அது உண்மைக்கும் அந்த ரேடியோவில் வந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுலேயும் இந்த இலங்கையில் வந்து நம்ம அப்துல் ஹமீது, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபம் தமிழ் சேவை அப்படின்னு அவர் பேசும்போது உண்மைக்கும் அது அதுலேயும் பிறந்த நாள்னு வரும். பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போல, தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள், ஹாப்பி பர்த்டே டு யூ. உண்மைக்கும் அந்த இலங்கை எஃப்எம் அந்த வானொலி கொடுத்த ஒரு, இப்பவுமே இலங்கை வானொலி பெருமையாக பேசுவாங்க.